கீதா மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரைச் சேர்ந்த ரெக்க கார்த்திக் என்ற இளைஞர் உயிரிழந்த நிலையில் அவர் இறுதிச் சடங்கு நேற்று மாலை நடைபெற்றது. இதற்காக உடலை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பிணவிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் எடுத்து செல்லப்பட்டது கீதா. அப்போது அரசு ராஜாஜி மருத்துவ தொடங்கி வைகாட்டு கரையோரம் இல்ல வடக்கரை சாலை வரை இறுதிக்கிட்ட ரெக்க கார்த்திக் நண்பராக அனைவரும் தங்களது பைக்கில் முற்றியபடி ஒரே பைக்கில் 3 பேர் வீலிங் செய்தபடி பொதுமக்களுக்கு இடையூறாக சென்றனர். இதனை காவல்துறை நின்றபடி வேடிக்கை பார்க்கும் போது ரெக்க கார்த்திக் நண்பாஸ் பைக்குகளில் நெருக்கடி பறந்தபடி பைக் ரேஸில் ஈடுபட்ட தொடங்கினர். பிரதான சாலையில் 100க்கும் மேற்பட்ட பைக்குகளில் சாகசங்களில் ஈடுபட்ட இந்த நண்பர்களில் கூறியபடி துணைக்கு போல ரீச் எடுத்து பைக்கில் சாகசங்களை செய்தனர் நிக்கிதா. இதனால் பள்ளிகளில் சென்று முடிந்து திரும்புவோரும் சரி பொதுமக்களும் சரி மிகுந்த இடையூறு ஏற்பட்ட நிலையில் காவல்துறை கண்முடித்தது நின்றபடி பார்த்தபடி நின்றது. பொதுமக்களின் காவல்துறையின் பாதுகாப்பு குறித்து ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. என தொடர்ந்து பாதுகாப்புத்துறைக்காக காவல்துறை சார்பாக பல்வேறு கட்டத்தில் இதுபோல ஊர்வலம் செல்லும் போதும் இதுபோல இறுதிச்சடங்கில் ஊர்வலம் செல்லும் போதும் பொதுமக்களுக்கு இடையூறாக செல்லக்கூடாது என்ற ஒரு நடவடிக்கை எடுப்போம் என்று எச்சரிக்கை விடுத்த போதிலும் கூட தொடர்ந்து இதுபோல் பைக்கில் வீலிங் செய்தபடி இந்த நண்பா செய்த செயல் பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் அங்கிருந்து அனைவரையும் முகம் ஜொலிக்கும் வகையில் ஏற்பட்டது இன்னைக்குதான்.